என்ன அதே மாதிரி பண்ணி தொலைக்கிறமா? வந்து தொலை. கொஞ்சம் அப்படி அமைக்கி கொடுங்க, பிரஸ் பண்ணி. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல இருக்கு. ஒரு ரொமான்டிக் லுக் அப்படி விடணும். எங்க ஒண்ணு விடுங்க. பட வச்சான் ஆள விழ வச்சானே. ஏ மாப்ள எடமா பீச். எடமா பீச் வந்து எது எடமாமா? எடமா அடி பல்லகள உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி. தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிட்டு மலக்கூடை மாமனுக்கா. ஏய் பாரா பயமா இருக்கு. அதனால முதல்ல வந்து நண்பர்கள்லாம் இறங்கி போயிட்டு எனக்கு வழி காட்டுறாங்க. ஐயோ நல்லா வேற வருது, அது போயிட்டோம். இது வந்துச்சுன்னா கரெக்டாக அங்கேருந்து இங்கே வந்துடுது, பாதி தண்ணி அடிச்சுட்டு இழுத்துட்டு போகிற மாதிரி. ஐயா போமா லைட்டா பயம் கொஞ்சம் இருக்கு உள்ள, என்னன்னு தெரியல. அப்பா பாருங்க, பர்ஃபெக்ட் பிளாக் சாண்ட் பீச். அப்ப ரஜினி சார் வர சார். ஓ, என்ன ரஜினி சார்னு சொல்லுங்க, ரொம்ப தேங்க்ஸ். பை தி வே, என்னோட மூக்க ஒரு 30 செகண்ட் ஊத்து பாத்தீங்கன்னா என்ன சளி வருமா? நோ, ரஜினி சார் மாதிரியே இருப்பேன். வித்திர உடையும் பீச்சா, நான் வித்திர கடையும் பீச்சா? இடமா ஏதோ ஒரு இளவு பீச்சு பக்கத்தில் இருக்கான். இங்கே பாருங்க, ஆள் நடமாட்டமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இந்த ஏரியாலேயே வந்திருக்கோம். நேரம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஏதோ பக்கிங்காம் கால்வாய் மாரி எங்கே ஒரு கால்வாய் போய்கிட்டு இருக்கு. சூப்பராக இருக்குது இந்த இடமே. ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிறீங்க அதான். என்ன அதே மாதிரி பண்ணி தொலைக்கிறமா? வந்து தொலை. அவ்வளோ இல்லைவா? ஸோ ஓகே, அந்த கடவா பீச் அந்த பீச்சுக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் சுற்றினா டைம் இருக்குது. வேலை வந்து அதுக்கு தானே ஃபுல்லாக அங்கே கொஞ்ச நேரம் சுற்றிட்டு திருப்பி சாயந்தரமாக வந்து அப்படியே கிளிஃபுக்கு போயிட்டு பார்ட்டி மஜா பண்ணிட்டு. நான் குடிக்க மாட்டேன் எப்படியும், குடிக்கிறவங்களுக்கு வேடிக்கை பார்த்துட்டு எப்படி மஜா பண்ணுறாங்க பார்த்துட்டு டான்ஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்டெப்லாம் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டு ஆமாம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து மன்றம் ஐலாண்ட் போகிறதுக்கு தான் பிளான் இருக்குது. ஆனால் எப்படி போகிற பிளான் தான் இன்னும் தெரியல. அதுக்கு இந்த மாதிரி எப்படியே போய் சேர வேண்டியதான். இப்போ வந்து சேரல அது மாதிரி பார்ப்போம். வாங்க மங்களானம் தான் பீச் ஓரத்தில் கோன் இருக்கு. நான் ஃபஸ்ட்டு இந்த வடக்கு நினச்சி இந்த ரீல்ஸ்லாம் பார்த்து அவனுக்கு தான் ஐஸ் எடுத்துருக்காங்க போல, வேண்டாம் நினச்சி முடிப்பேன். அப்புறம் பார்த்தா நம்ம மலையாளக்கார தான், நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கையில் தான் வாங்குகிறேன். சுத்தமாக செஞ்சுருப்பாங்க அப்படின்ட்டு. கெமிக்கல் கண்டிப்பாக இருக்கும், அட்லீஸ்ட் சுத்தமாக செஞ்சுருந்தா கூட ஓகே தான், நமக்கு அது சந்தோஷம். ஒரு புதிய ஜந்துவை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், சாஃப்டி கோன். இதாக கொடுத்துருக்காங்க. பே பண்ணுங்க தரேன். சூப்பராக இருக்குது. கிளைமேட்டு இப்படி ஒரு லொக்கேஷனு, இங்கே வந்து ஐஸ்கிரீமு வேற லெவலாக இருக்கு. ஐயோ மொத்த ஊந்துச்சுடா. இது உடஞ்சிருச்சு, யாரை கேட்பாங்க பரவாயில்லையா? கொஞ்சம் அப்படி அமைக்கி கொடுங்க, ப்ரெஸ் பண்ணி. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. எல்லாம் நேரம் பண்ண கீழே வந்துருச்சு. இந்த ஃபோட்டோ எடுக்கிறேன், காசு கேட்பாங்களோ? நம்ம வீடியோ எடுத்தீங்களா, 5 ரூபா கொடுத்துருப்போங்க. ஓ சாமி, வேற ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். எடுக்கிறதுக்குள்ள ஒரு ஃபோட்டோ, ஒரே ஒரு ஃபோட்டோ தான் கேட்டேன். அதை எடுக்கிறதுக்குள்ள உயிரை வாங்குறான். 10 வாட்டி எகிரி வச்சு கால் உடஞ்சிருச்சு. நானும் கடைசிருக்கு இந்த ஃபோட்டோ வரல. ஏதோ ஒரு பழைய காலத்து வீடு போல
இடிஞ்சு பாழடைஞ்சு போய் கிடக்கு. இங்கெல்லாம் இப்போ மக்கள் வாழ்ந்துருப்பாங்களா இல்லை எதனா பள்ளிக்கூடமா இல்லை எதனா சர்ச்சா என்னன்னு தெரியல. இதுவும் ஒர்க்கில் தான். ஒர்க்கில் இவ்வளோ விஷயம் இதுவும் இருக்குது. கண்ணு கெட்டா தூரத்தில் அதெல்லாம் நாங்கள் தான் முறையாக கண்டுபிடிச்சிருக்கோம். இதெல்லாம் யாரும் உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு காமிச்சவங்களாம் கேர்ள்ஸ் கஞ்சாஸ் பார்ட்டிஸ் ஒன்லியாக தான் காமிச்சிருப்பாங்க. முன்னறிய இளைஞர்கள், இந்த காலத்து இளைஞர்கள் வேறு வேறு காமிச்சாலே தெரியும்டா. பீச் தான் நமக்கு பின்னாடியே இருக்குது. ஒரு ரொமான்டிக் லுக் அப்படி விடணும். எங்க ஒண்ணு விடுங்க. ஐயோ 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 பிளான் தானே வாங்குறோம். காசு சம்பாரிச்சிருவியா? சம்பாரிச்சிடலாமா? அதனால சம்பாரிச்சிடலாம். சரி, நீ எவ்வளவு சம்பாரிச்சிருக்கு சொல்லு. எல்லாம் சேர்த்து சரி உன் பங்கு எவ்வளவு சம்பாதிப்ப சொல்லு. இதுக்கு மேல என்ன போடுவா? சம்பாதிச்சு போடுவோம்டா. சரி காலையில போடுவேன். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றேன் வச்சுக்க. நீ போட்டு கட்டுங்க, நான் அப்புறமா குத்துறேன். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. எங்க பாப்பாரு? இங்க தான் இருக்கேன், குத்துறேன், கட்டுங்க. இது நல்லா இருக்கு பாரு. வா, இங்க ஒரு ஷர்ட் இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. முகம் மேல வச்சு மொட்டை மாடல வச்சு நல்லா சாப்பிடுவாங்க போல ஜாலியா. அழகா இருக்கு இந்த ரெசார்ட். தெரியுதா பாருங்க. இதுல அவ்வளவு தெரியல. நான் பேக் கேமரா காட்டுறேன். சூப்பரா இருக்குங்க இந்த இடமே. ஒர்த்து வருமா? இவன் போன வாட்டி வந்தானா ஒர்க்கில். எங்கடா நாங்களும் எந்த இடத்துக்குலாம் போகிறோமோ? நான் இங்கெல்லாம் வந்தது இல்லடா. நான் இங்கெல்லாம் வந்து எங்கே கேட்டாலும் நான் இங்கெல்லாம் வந்ததில்லைங்கிறான். எங்கே தான் போனான்னு தெரியல. அவங்க யாருன்னு உனக்கு தெரியாது. பர்க்கலாக்கு இப்போ தெரியுமா? எங்க அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது. என்னன்னு தெரியாது. ஒருவேளை கஷ்டப்பட்டு அந்த இடத்த கண்டுபிடிச்சு இங்கதான் வந்தோம் நாங்க அப்படின்ற நம்மள கடைசியா போட்டுருவோம். டாப்னு போடுவோம். எதை கேட்டாலும் இல்ல சொல்ற. வரலாம் மெயின். அங்கேயே நீ வரல, இங்கே நாங்க இங்கெல்லாம் வரல அப்படிங்கிற. நம்ம இறங்கி வந்துங்க. மொத்த பேர் அங்கதான் இருக்காங்க, நீ அங்கேயே வரலங்கிற. எங்கதான் வந்தீங்க அப்படிங்க? தாண்டி அந்த சைடு போனா வருது கிளிப். அவ்வளோதான் ஒரே மண்ணி இருப்பி. சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த பீச் ஒட்டி. அப்புறம் ஊஞ்சல் கட்டி வச்சிருக்கேன் அப்படியே இந்த இடத்துல, இந்த கிளைமேட்ல. அது வந்து இந்த ரெசார்ட்டுக்கு வரவங்களுக்கு போல. நம்ம போய் உட்காந்து கழுத்தை மட்டும் அடிச்சு யாரை நீங்கள் நாங்களை வெளியே போனான்னு துரத்திடுவாங்க. சூப்பராக இருக்கேன். என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்கப்பா இந்த இடத்த. நல்லா ஆனால் சரியான பிஸ்னஸ் தான்ப்பா இந்த இடம் ஃபுல்லாகவே. 2 தென்னை மரம் இருக்குது. ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா யாருமே இது கை வைக்கல, இது வெட்டலை, எதுவுமே பண்ணலை. இயற்கையோட ஒன்றி வாழ்கிறாங்க இங்கே இருக்கவங்கலாம். சூப்பராக ஒரே இங்கே வந்து எல்லாமே ஜோடியாக வந்திருக்காங்க. இல்லைன்னா கப்புள் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸாக வந்திருக்காங்க. நாங்கள் மட்டும் இந்த வர்க்கலாக்கு அப்படி தான் வர்றோமா? இது என்னடா புது பொருளியா இருக்கு? பசங்க பொண்ணுங்க கொஞ்சம் அப்படி மிக்ஸ் ஆகி வந்திருக்கோம். Gays are not different. Gays, they are just like. ஆட்டம்ல இங்கே பறந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா செத்து கிடக்கா இல்லை வந்து இவங்களோட ஏரியாவான்னு தெரியல. இது சூப்பராக இருக்குது. லொக்கேஷனில் இவங்களை பார்க்குறதே பயங்கரமாக இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கே பறந்துக்கிட்டு இருந்துச்சு. காற்று அடிச்சதுல ஒரு பருந்து நகரவே இல்லை. அப்படியே பறந்துக்கிட்டு காற்றுக்கு அதெல்லாம் நகரவே முடியல. ஒரே இடத்துல பறந்துக்கிட்டு இருந்துச்சு. அது ஓடுற மாதிரி ஒரே இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கேன். தென்னை மரத்தை வச்சு அப்படியே ஒரு டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட்ஸ் இருக்குது பதிலாக. பயங்கரமான ஏரியா, பயங்கரமான பீப்புளாக இருக்காங்க இந்த கேரளாக்காரங்க. நேச்சர் லவ் பீப்புள்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துக்கு காம்பவுண்ட்ஸ் வேறு இல்லை இங்கெல்லாம். இப்போ வந்து போனதுக்கான அடையாளத்தை வந்து விட்டுட்டு போயிருக்கு. யாராவது வந்து நாளைக்கோ இல்லை நாளானிக்கோ இல்லை சில மாதங்கள் கழித்து வந்தீங்கன்னா இங்கே செக் பண்ணி பாருங்கள். என் பேர் இருக்கும் கரெக்டாக. வந்து எங்கே இருக்கு? இந்த இருக்கு. எங்கே இருக்குது? இந்த இருக்குது. கரெக்டாக வந்து இந்த வீடு
எதிரில் பீச்சு, கரெக்டாக இதுக்கு எதிரில் இருந்து ஒரு சப்பாத்தி கல்லி இருக்கா, இங்கே தான் போய் எழுதி வச்சிருக்கேன். எங்கள் அடையாளங்கள்லாம் எங்கே இருக்கு? ஆமாம். வந்தீங்கன்னா பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து கோஆபரேட் பண்ணுங்க. எலோடத்து பீச்சா பேர் என்ன? எடாமா பீச். எடமா பீச் வந்து எது எடவாமா? எடவா அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிட்டு. பீச் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோமான்னு தெரியல. எங்களுக்கு இதே எடவா பீச் அவ்வளோதான். இதுக்குமே இதுதான் அந்த மாதிரி தான் இருக்குது. அதுவும் இருக்கு, எங்கள் படிக்கிட்டு இருக்கு. இதில் நடந்து போயிடலாம். ஏன்னா அதில் வந்து சறுக்கிற மாதிரியே இருக்குது. மூதுக்கு வந்து தொலைச்சிட்டோம்னா பா பாருங்க. நீ போடா வேற லெவலாக இருக்குல்ல, சும்மா சூப்பரா. என்னடா கடையே இல்லை, அதான் உள்ள 2 பேர் உக்காந்துருந்தேன்னா அவங்ககிட்ட கேளுதுண்ணா. அம்மா அதே அதே போட்டு ஒன்று கிடக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக உடஞ்சி விழுந்துருக்கும், பார்த்தாலே தெரியுது. ஏன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் உடஞ்சி இட்டு போய் இப்படி கிடக்கு. ஆனால் இன்னமும் இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் அப்படி தட்டினேன், எந்த ஒரு உடைப்பும் எந்த ஒரு அதிர்வு கூட ஆகலை. இதில் ஒருத்தர் ஒரு தனி ஃபீல் பண்ணிருக்காரு, கை காட்டுறாரு. அங்கே ஒரு மயிரும் தெரியாது. கடலுக்கு தானம் பண்ண போறியடா காசை? காசு கொட்டி கிடக்குப்பா. ஆஹா, எப்படி தாண்டி போனது? அப்படி நடந்து போயிருக்கான். ஆனால் ரிஸ்க் எடுத்துலாம் தாண்டி போக முடியாது. எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இந்த இடம் பார்த்துட்டான் போ. இதில் உச்சு வர கிடையாது. பா சரியா இருக்குல்ல? இதான் நினைக்கிறேன் ஒரு இது ஃபுல்லாகவே பிளாக் சாண்ட் பீச் தான். என்னாச்சியா? தண்ணி சும்மா தெரிக்குதுங்க இங்கே பயங்கரமா. இப்போதான் நனைஞ்சிட்டானுங்க எங்கள் வீட்டு சைடுல. இது கிணறு மாதிரி இங்கேயும் தண்ணி வரும் போல. எங்கள் ஜாலியாக குடி போய் போல. அப்போலாம் தண்ணி வரும்னு நினைக்கிறேன். பாப்பா வருங்க. அப்படி நின்றுடா, தண்ணி வந்தா பார்ப்போம். எடா 5 நிமிஷம் கரெக்ட் வருதா? அப்போ நான் வீடியோ எடுக்கலையா? எவ்வளோ வெட்டு இந்நேரம் பார்த்து ஒன்றும் வர மாட்டேங்குது. சூப்பராக இருக்கு. நாங்கள் இந்த மேப்பில் பார்த்தோம். ஸோ கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கோம். லைட்டாக சந்தேகம் இருந்துச்சு, கண்டுபிடிச்சிட்டோமா இல்லை வந்த வழி தான் இதுக்கு மேலே போக முடியும்னு சொல்லிட்டு இங்கே நிறுத்தமா ஒரு பதத்தில் இருந்துச்சு. இதுதான் மேப்பில் பார்த்த ஃபோட்டோ, அதே பர்ஃபெக்டாக இருக்குது. பாருங்க பாரு, தலைக்கு மேலே போகுது. ஆமாம், ஏதோ ஒன்று கீழே போகுது ஆக்சுவலாக. இதெல்லாம் இது போறடி. ஐயோ இளவடத்துக்கு இந்த நேரம் பார்த்து ஃபோக்கஸ் ஆகி தொலையுது. தெரிய மாட்டேங்குதா? என்ன வருவான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இப்போ நம்ம இல்லைன்னா இங்கே தான் வந்திருக்கோம். ஃபுல்லாகவே இது எல்லாமே வரிசையாக பிளாக் சாண்ட் தான். எல்லாமே பிளாக் சாண்ட் தான். மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடவா பீச் வந்து நாங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு சுற்றியா அப்படி நின்று அப்படி சுற்றி பார்த்தோம். ஜோக் இல்லையா? அவ்வளோதான். அப்படி ஜாலியாக பார்த்துட்டு சரியாக இருந்துச்சு அந்த லொக்கேஷன். அப்புறம் நிறைய நண்பர்கள்லாம் போனாங்க, நண்பர்கள் எல்லாம் போனாங்க. எல்லார்ட்டையும் பார்த்து பேசிட்டு அயல்நாட்டு நண்பர்கள்லாம் போனாங்க. பார்க்க பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் இன்னும் திருந்தலமாமா. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இப்போ திருப்பி அந்த கிளிஃபுக்கு போயிட்டு இருக்கோம். போயிட்டு சாப்பிட்ணும். பரோட்டா பீஃபாக சாப்பிடணும்னு எனக்கு பெரிய இடங்காது. இல்லைனா கேரளா கண்டா சாப்பிட போயிட்டுனா அப்புறம் அந்த பாவத்தை எங்கேயுமே கழிக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக கேரளா அது அவங்க அது நல்லா இருக்காதுடா. அது டேஸ்ட்டே வேறுடா, டேஸ்ட்டா. கேரளாவுக்கு வந்து கேரளா பரோட்டா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். கேரளா பீஃப் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும்.
போ வேலையை வெட்டியா அதுக்கு தான் நான் வந்து அவ்வளோ செலவு பண்ணி. ஸோ அங்கே போயிட்டு பரோட்டா எப்படி இருக்கு சாப்பிட்டு முதல்ல கிளிஃபுக்கு போயிட்டு என்ன பண்ணுறது வேறு தெரியல. பார்ட்டிலாம் நடக்குமா, மஜாவாக இருக்குமா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. அது எப்படி போயிட்டு என்ன போய் ஒரு பிளானிங் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறது தெரியல. ரெஸ்டோ பார் இருக்கும், ரெஸ்டோ பார்க்குள்ள காசா சும்மா ரெஸ்டோ பார்க்குள்ள அனுப்பிடுவாங்களா? போனா தான் வாங்கி சாப்பிடணும், அதை பண்ணணும். உள்ள போறதுக்கு தான் காசு. எங்க போய் வாங்க இல்லை உள்ள போறதுக்கு ஃப்ரீ தான் நினைக்கிறேன்டா. உள்ள போய் வாங்குறதா காசு. நீ போய் ஏதாவது சாப்பிடு, ஏதாவது பண்ணும்ல. நம்ம போய் வாட்டர் பாட்டில் வாங்கி ஒரு கிளாஸ்ல ஆளு கொஞ்சம் ஊற்றி வச்சுக்க வேண்டியது, அவ்வளோதான். நக்கல்யா அவனுக்கு. உள்ள போயிட்டு எப்படி இருக்கு மஜா பண்ணுற ரெஸ்டாரண்ட்லாம் போனா இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியா வரும். சூப்பராக இருக்கும். போய் பண்ணுற வீடியோ எடுத்து காலையில் டிஃபன் தேடி அலைஞ்ச மாதிரி மதியம் லஞ்ச் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இங்கே இது ஒரே ரோதனையாக இருக்குது. பெரிய பெரிய கடைங்களாம் இருக்குது. அங்கெல்லாம் போனால் வச்சுக்க 2 பரோட்டா ஆனேன்னா எனக்கு 150 ரூபா மொய் எழுத வேண்டியிருக்கும். சரி கொஞ்சம் அஃபோர்டபுளான கடை இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படி வெளியே வந்தேன்னா பரோட்டா காணோம், மீல்ஸ் மட்டும் இருக்குன்றாங்க. வேறு எதுவும் காணோம். கடுப்பாக வேறு எதாவது கடையும் வேறு இல்லை. இங்கே டென்ஷனாக தேடி போயிட்டுருக்கோம். அப்போது இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு பார்க்கலாம், இருக்கான்னு பார்ப்போம். ஆகாச கடையை கண்டுபிடிச்சி உள்ளே போயிட்டுருக்கேன். அந்த கடையிலையும் இல்லை. வெறும் சப்பாத்தி தோசை மட்டும் இருக்குன்ட்டாங்க. இங்கே ஒரு கடை இருக்குது, ஆட்கள்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இம்மா பரோட்டா வந்து இல்லையா 4 மணிக்கு மேலே தான் போடுவாங்களாம். அதில் முடிச்சுட்டு வரப்போ வந்து சாப்பிட்டு போயிடலாம். அதனால் நீங்கள் பரோட்டா சாப்பிட்ற மாதிரி பிளான் இருந்தால் வரக்கில் பக்கத்தில் மதியானத்தில் கிடைக்க கஷ்டமாக இருக்குது. நைட்டுக்கு வச்சுக்கணும் பிளானு. சரி மீல்ஸாக இருக்குது, அதே சாப்பிட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். வேறு வழி இல்லை. ஓப்பா காண்டாவது. அங்கே ஒரு கடையை ஃபஸ்ட்டே பார்த்து தெரியுமா, மீல்ஸ் மட்டும் தான் இருக்குது. அந்த கடை திரும்பி போய்கிட்டு இருக்கோம், வேறு வழி இல்லாமல். லைட்டாக அவமானமாக தான் இருக்குது. ஏன்னா அங்கே வேணாட்டு போய்ட்டு திருப்பி அந்த கடைக்கே வரோம். கொஞ்சம் லைட்டாக செய்ய இருக்கிறோம். முதல்ல அவனை 2 பேரும் அமிச்சிட்டேன். சரி நீ முதல்ல போங்க, அதை பின்னாடி பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் இவனோட பொறுமையாக போயிட்டு இருக்கோம். ஆனால் போயிட்டு இடம் முடிச்சு அப்படியே கேட்டு உக்காண்டானா நம்ம அப்படியே ஒன்று கேஷுவலாக போய் உக்காந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்கோம். நம்புற மாதிரி இருக்காது. இப்படி மல்டி குஷன் நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க. சரி ரேட்டு மட்டும் மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. பரோட்டாவும் பீஃப் ஆர்டர் போட்டுருக்கோம். பீஃப் வந்து 350 ரூபாய் ஒரு பீஃப். இது எப்படி இருக்கு? சரியான ரேட்டு. இங்கே அந்நிய ரேட்டு விற்கிறாங்க. நார்மல் கடை தள்ளுவண்டி கடை மாதிரி எதுவுமே இங்கே இல்லை. எல்லாம் அங்கேயே போய் சாப்பிட்டுக்கலாம். வேறு வழியில் அதால் தான் இங்கே உட்காந்துட்டோம். இட்ஸ் ஓகே. பசி எடுக்கு, கண்ணெல்லாம் இருட்டுது. இதுக்கு மாதிரி இடத்த கீழே வந்து மண்டையை போட்டுருவாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு ஒருத்தான்னு பார்ப்போம். செஞ்சுக்கிட்டு இருக்குங்க பாருங்க. நாங்கள் அந்த இடத்துல கார்னரில் உட்காந்துருந்தோம். அடித்து காற்று பொழந்துருச்சு. அதனால் வந்து இடம் மாதிரி நடுவில் உட்காந்துட்டோம். சரியான மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்குது. காற்று தான் பயங்கரமாக அடிக்குது. பிச்சுக்கிட்டு ஊந்துரும் போல இருக்குது. இங்கே இருக்கிறதெல்லாம் வீடுகளை பார்த்து லைட்டாக பயமாக இருக்குது. பரோட்டா சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் அது இன்னும் வரல. இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கான், வரும்னு நினைக்கிறேன். வந்துருச்சு. சூப்பரே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஒரு அற்புதமான ரேட்டில் ஒரு கன்றாயான மீல்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்கோம். 1120 ரூபா ஆச்சு. அதான் பீஃப் ஃப்ரை, அப்புறமா வந்து பரோட்டா வாங்கிடுறேன். பரோட்டாவே இல்லை, தந்தூரி ரொட்டி. ஆமாம் பரோட்டா மாதிரி தட்டி தந்தூரி அடுப்பு வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. செம்ம காண்டாயிருச்சு. பீஃப் அந்த இதுவுமே நல்லா இல்லை. கேரளாவில் சூப்பராக தான் இருக்கும். நாங்கள் வந்த கடை கொஞ்சம் தப்புன்னு நினைக்கிறேன். கேவலமாக இருந்துச்சு, சாப்பிடவே முடியல. அவங்ககிட்ட கேட்டு போனான் ஸ்பைஸியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஸ்பைசின்னு சொல்லிட்டு வரும்போது அவ்வளோ இனிப்பு தெகிட்டுது. பட்டராக போட்டு தள்ளி வச்சுருக்கான். அவன் தெகிட்டிட்டு வந்துட்டு சாப்பிடவே முடியல. இன்னும் ஸ்பைசி வேண்டான்னு சொல்லியிருந்தா சர்க்கரை போட்டு கலக்கி எடுத்து வந்திருப்பான் போல. வேஸ்ட்டு. நீ முடிஞ்ச இந்த மாதிரி சின்ன கடையில் இங்கே சின்ன கடைங்களே வேறு இல்லை. அது ஒரு கடுப்பாக இருக்குங்க. அப்படியே ஒரு பைக் வீட்டில் வந்து வெளியே போயிடுங்க. இங்கே இப்போ வெளியில் வேறு என்ன போய் சாப்பிடுவாங்க, இங்கே சாப்பிடாதீங்க. ஆமாம் இங்கே நல்லா வேலை. ரேட்டு அநியாய ரேட்டு. வேஸ்ட் ஆஃப் மணி. ரெடி லஞ்சு ரீயூன் பண்ணிட்டானுங்க மானகட்டவனுங்க. ஆக்சுவலாக அவனுக்கு கேரளாக்காரன் இல்லை வடக்கன்ஸாக இருக்கானுங்க அந்த கடையில். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறான் நிறுத்துற அவனை. இப்படி நம்ம ஊரில் வந்து செட்டிநாடுன்னு போட்டிருப்பானுங்க. ஆனால் ஒருத்தவங்க நம்ம ஊருக்காரன் இருக்க மாட்டாங்க. இல்லை நார்த் இந்தியாவிலேருந்து வந்துருப்பானுங்க. அந்த மாதிரி நாக்பூர் யாரும் ஒரு 6 மணிக்கு மேல தான் ப்ரோ அந்த கிளிஃப் மேல ஹேப்பனிங்கா இருக்கும். நிறைய ஹேப்பனிங்கா இருக்கும். கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. ஆட்டிடியூட்ல அதோட ஹேப்பனிங்கா இருக்கு ப்ரோ. அதுக்கப்புறம் தான் யூ வில் கோ ஒன்லி ஃபார் ஆஃப்டர் 6 o'clock. ஆன்ட்டி அப்படியே கொடுத்துறாங்க. வாட்ஸ் ஹேப்பனிங். கால் வலி ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 6 மணிக்கு மேலே போயிட்டு பார்ட்டி பண்ண போகிறோம்.
இப்போ லைட்டாக வந்து நான் பார்க்க போகிறோம். ஆமாம், இப்போ சாப்பிட்டு கொஞ்சம் அந்த வயிற்றுச்சல் இருக்கும், அதை கொஞ்ச நேரம் இங்கே தணிச்சிட்டு அப்புறம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் அப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே போனேன். இப்போ தான் நாங்கள் ஆக்சுவலாக ஒர்க்கில் வந்து பீச் உள்ளே இறங்கல, இப்போ தான் வந்து அவங்க இப்போ இது ஸ்டெப் போட்டுருக்கோம். வேறுங்க புறா பாருங்க அப்படியே எவ்வளோ பக்கத்தில் இருக்குது, பயமே இல்லை. இங்கே இருக்க புறா திமிர் அதிகமாகிடுச்சு இங்கே இருக்கிறதுங்களா. கிட்ட வந்தால் எடுத்து விடலாம், ஏதோ கால் மாட்டிருக்கு போல அதுக்கு, ஓடிடுச்சு. புறாங்களுக்குலாம் பயமே இல்லை போல, திமிரு பிடிச்சது. அப்படியே பக்கத்தில் ஓய் இங்கே வான்ற மதிக்க மாட்டேங்குது, கை நீட்டால ஓடிடும் நம்ம ஊர் புறாங்கன்னா. பாருங்க அப்படியே சாணி மாரி அப்படியே இருக்குதுங்க, எதுவுமே நவர மாட்டேங்குதுங்க. பயமே இல்லை இங்கே இருக்கிறவங்க. குரூப் ஜேசிஸ் காக்காவும் புறம் விளையாடிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க ஒருத்திட்டே வரான், பறந்து கூட போல போகிறது, நடந்து போகுது அந்த காக்கா. ஒரு கேமுக்கு அந்த ஆயத்தமாகிறார் ஆகாஷ். பின்னாடி 4 ஒரு கும்பல் வந்து கேட்சறாங்களே, அதை பார்த்து எனக்கு வேற அண்ணன் போட போகிறான். ஆமாண்டா கொஞ்சம் பிடிக்கணும்டா. போதும் ஓகே. இந்த இடத்த சமப்படுத்துங்கடா. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. சாத்துறாரு பாய் பாய். ஆமாம், தூக்கி விசிறடி பின்னாடி. வாய் வாயிலாம் இன்னும் ஒரு சுத்து. ஏய் போடுறாதா வாய் வாய் வாய். ஓய் எழுந்து போடா, சொல்ற பசங்க சின்ன பசங்க விளையாட்டா காட்டுறீங்கன்ட்டு முதல்ல நான் தானே போட்டேன். மூட்டு போ பசங்க கூட வந்து லூடோ விளாட்னே, பாவம் பசங்க தோத்துட்டானுங்க. அவன் ஆல்ரெடி முடிச்சிட்டானு. இவனுக்கு இன்னும் அந்த லாஸ்ட் இதில் யாரும் வரல, 3ஆவதாக யார் வருதுன்னு போட்டி போட்டுன்னு இருக்கானுங்க. இன்னமும் சின்ன பசங்களா விளையாட்டாடா காட்டுறீங்கன்ட்டா. டேய் பாய், அவனே 2ஆவதாக முடிச்சான். பரவாயில்லையே, நான் முடிச்சிட்டல, உனக்கு முன்னாடி முடிச்சிட்டல, எனக்கு அப்புறம் இருக்கல அந்த பேசக்கூடாது. டேய் ஒரு வழியாக வந்து வர்க்கலா கிளிஃப் இதுன்னு முடிவு பண்ணி இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு மணி நேரமாக அதுதான் வர்க்கலா கிளிஃப்ல, அதுதான் வர்க்கலா கிளிஃப்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக ஒருத்தன் உக்காண்டுருந்தான் என்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. கடைசியாச்சு எனக்கு தெரியல, இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ இந்த பக்கம் திருப்பிட்டான். அவனுக்கே தெரியல. எதை இது வரைக்கும் ஒரு இடத்துக்கு கூட கரெக்டாக சொல்லலை. கேட்டால் வந்தான்றான். எதை கேட்டாலுமே தெரியல, நான் இங்கே வரலடா கூப்பிட்டு போனாங்க, நான் போனேன். அதான் தெரிஞ்சிருக்கணுமேடா, கூப்பிட்டு போயிட்டு வந்ததுக்காக தெரிஞ்சிருக்கணுமே, எங்கே போயிட்டு வந்தோம் என்ன பண்ணிட்டு வந்தோம் அதான் தெரியுமே. போயிட்டு இருக்கோம், போயிட்டு எப்படி இருக்குன்னு தெரியல, எதிர்பார்க்குற மாதிரி அங்கே மஜாமாக இருக்கும். மேலே டைம் ஆகுமான்னு தெரியல, போய் தான் பார்க்கணும். போய் பார்த்துட்டு எடுத்து போடுறேன் வாங்க. ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா, போயிட்டு ட்ரெஸ் கொஞ்சம் மாற்றிட்டு இருக்கணும், ரூம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா கொஞ்சம் இருட்டதுக்கு அப்புறம் வெளியே வரணும் பிளான் பண்ணி. ஏன்னா இருட்டாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. நடக்க முடியல, கொஞ்சம் நடக்க முடியல, ஏற முடியல. அப்பா போயிட்டு செக்இன் பண்ணலாம். இன்னும் பேக் அங்கே வெளியே வச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ அதை கொஞ்சம் செக்இன் பண்ணிவிட்டு உள்ள லக்கேஜ்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அப்படியே நைட்டில் வருவோம். கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஸோ ஒரு ரூம் தேடி போயிட்டுருக்கேன். அப்போ செக்இன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ஒரு ஆப்பில் டவுன்லோட்லாம் பண்ணி ரெஜிஸ்டர்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். உள்ளே போய்கிட்டு இருக்கோம். இதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், வாங்க பார்ப்போம். இப்போ தான் வந்து ரூம் வந்து செக்இன் பண்ணோம். ஸோ இதுதான் அந்த ரூமு. ஓகே, ஓரளவுக்கு காம்பேக்டாக நல்லா தான் இருக்குது, ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. ஓகே, ஒரு ஹாஸ்டல் ரேஞ்ச் இதுக்கு இது ஓகே தான், நல்லா இருக்குது. சரி வெளியே வந்து காட்டுறோம். இங்கே பாருங்களா, இங்கே வந்து ஒரு தற்கொலைத்தனமாக டிசைன் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்படி தள்ளினாலே வந்துடும். இது வந்து உள் சைடு தான் இப்படி வச்சுருக்கணும், அப்போ இப்படி லாக் பண்ணவும் இருக்குது. வெளி சைடு இப்படி இந்த டிசைன் வச்சு இப்படி பண்ணியிருக்காங்க. இப்படி வெளியே வந்தோம்னா இதான் வந்து பால்கனி வியூ.
இம்ரானும் சாய்க்கும் பக்கத்து ரூம் கொடுத்துருக்காங்க. அங்கே இன்னொரு ரூம் இருக்குது, அது 2 ரூமு, ஒரு ரூமில் 2 பேர் கணக்கலாம். அந்த மாதிரி அங்கே கொடுத்துருக்காங்க. அவனை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியல. கேமரா வச்சுருக்கேன்டி மாட்டிட்டு எதுவும் பண்ண முடியாது. பக்கத்து ரூம்ல இருந்தேன், சத்தம் கேட்டுச்சு, இங்க வந்து பார்த்தேன், இவங்களை அடிச்சிருக்கேன். ஒழுங்காக இருந்துக்கோங்க. சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். எப்படி இருக்குன்னு தெரியல, ரீல்ஸ்லாம் பார்த்த மாதிரி இருக்குமான்னு தெரியல. போய் பார்ப்போம். பார்க்க கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்போம் வாங்க. சிம்ல அவ்வளோ நல்லா தெரியாது, அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டே இருக்க வேண்டியதான். போகிற வேலை அப்படியே மஜாவாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வாங்க. ஒரு எல்லாம் வந்து ஜகஜோதியாக இருக்குது. எங்கள் ஒரு லைட் டிக்கெட்லாம் போட்டு பேக் சைடில் நல்லா காட்டுறேன். கேட்குது சத்தம் கேட்குதா? ஆரம்பிச்சிட்டான். எதை பார்த்தாலும் இப்போ இவ்வளோ நேரம் கேட்டேன்னு தெரிலன்றா. ஒன்று பார்த்துட்டு இங்கே தான் நாங்கள் நின்றுருந்தோம். அது என்ன பண்ண டார்லிங் படுத்துறா. இங்கே தான் ஒருத்தனை பொருட்டை சாப்பிட்டா. இங்கே தான் 4 ஒரு பொருட்டை சாப்பிட்டு வாந்தி எடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா சாங்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க, ஒரே வைப்பாக இருக்கீங்க. ஆனால் அது உள்ளே போகிறதுக்கு வந்து உள்ளே போய் சாப்பிட்டு தான் உள்ளே போக முடியும். உள்ளே போய் சாப்பிட்றது குறைஞ்சது 200 வேணும். ஏன்னா வெஜ் நூடுல்ஸே இங்கே 200 மற்ற எல்லாமே 300 250 அப்படி தான் இருக்குது. சரி, முதல்ல இப்படி போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வேறு எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா வரலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அங்கே ஒரு கலராக தெரியுது, அங்கேயுமே வந்து மியூசிக்லாம் ஓடிட்டு இருக்கு போல். எல்லாமே ஒரு மஜாவாக இருக்குல்ல நைட் டைமில் சொல்லிட்டு ஒரு வைப்புக்காக கண்ணாடி வாங்கியிருக்கோம். ஆஹா போட்ட மஜா. புல் வேலை எடுத்துக்கிறது எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சுடா. அதோடா இது ஆல்ரெடி எரிஞ்சிட்டு இருந்துச்சுடா. பார்த்தீங்களா ஒரே வைப்ஸாக இருக்குது. சார் எங்கே நான் ஒன்று வாங்கியிருக்கேன், அங்கேயே கொடுத்துட்டு வந்துட்டேன். அதை வேறு கையை தூக்கிட்டு வர முடியுமா? மஜாவாக இருக்குது. எங்கடா வந்துங்கடா போகிறா. அது ஓட்டா வரான் தலைவா. ஆமாம் லைட்டாக லூஸாக இருக்குது. இப்படியே ஆச்சுன்னா ஒரே சைஸ் தான் போல, காமன் சைஸாக வச்சுருக்காங்க. போகிற கண்ணாடியே போடுறா டே. கரெக்டாக மூக்கில் ஒரு கோடு வந்த மாதிரி இருக்குது. மஜாவா கரெக்டாக வச்சு மாதிரி. Towards the sun, like we're shot from guns, living in a fantasy. ஸோ ஃபுல்லாகவே வந்து ஒரு ஷாப்பிங் a care in the world. Paris the party, நம்ம வீட்ல பார்ட்டி. A care in the world. 'Cause with you by my side, I gotta ride or die. We'll be rebels, you and me. Sailing towards the sun, like we're shot from guns, living in a fantasy. 'Cause with you. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட வந்திருக்கோம். ஒரு ரெசார்ட்டில் உட்காந்துருக்கோம்.
How many Allu Arjun fans here? பரோட்டா வந்திருக்கு. என்னடா? இதெல்லாம் சீப்பாக பார்க்குறேன். அவன் திங்க வந்திருக்கான், நாம திங்க வந்திருக்கான். அவன்லாம் போய் சொல்லிட்டு வரல. அதனாலடா
சூப்பராக இருந்துச்சு. பரோட்டா, பீஃபு, சிக்கன் ரைஸு, அப்புறமா சீ ஃபுட் ரைஸ்லாம் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலி நான் மதியானம் சாப்பிட்டதை விட இங்கே சூப்பராக இருந்துச்சுங்க. ரேட்டும் கம்மி. நீங்கள் அக்கெல்லாம் வந்தீங்கன்னா இந்த கிளிஃப் மேலே மேலே நடந்து வந்தீங்கன்னா எங்கள் கடை பேர் மறந்துட்டு, அதனால தான் இப்போ காட்டுறதுக்காக நான் திருப்பி போகிறேன். இந்த கடை இல்லைடா, இருங்க காட்டுறேன். இருங்க கிட்ட போய் காட்டுறேன். அது ரொம்ப தூரத்தில் இருக்குது, தாண்டி வந்துட்டேன். இப்போ வீடியோ கண்டி நான் திருப்பி போயிட்டுருக்கேன். பயந்துட்டேன். வேலை இருக்கேன். இருங்க கிட்ட போய்கிட்டே இருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. அங்கே சாங்லாம் கான்சர்ட்லாம் வேறு பாடிக்கிட்டு இருந்தாங்க லைவாக. வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. செம்ம வைவாக இருந்துச்சுங்க, வேறு லெவலாக இருந்துச்சுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிடுங்க. ஏன்னா இதுக்கு சொல்கிறேன்னா ரேட்டுமே அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அஃபோர்டபுளாக மற்ற இடத்த கம்பேர் பண்ண நாங்கள் வெளியே தான் போய் சாப்பிட்டு வந்தோம், அங்கேயே இதுவாக இருந்துச்சு. அந்த கடை பேர் வந்து இதுதான் ஸ்கை லான்ச். வந்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பிடுங்க மறக்காமல். மக்களே நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்கா எங்க சார்? சோஃபால காய போட்டு ஃபைனலி ரூமுக்கு வந்துட்டோம். சூப்பராக இருந்துச்சுட்டு செம்ம. அது கிடைச்சா ஃபைனலில் லாஸ்ட்டாக அப்படி இந்த வைப்போடு முடிச்சுது. செம்ம ஃபீலாக இருந்துச்சு, வேறு லெவலில். சரியான எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு ஒர்க்கெல்லாம் சூப்பர். அப்படியே ரீல்ஸு யூடியூப்லாம் பார்த்து கடைசியில் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. ஹாஸ்டல் தான் எடுத்திருந்தோம், ஆல்ரெடி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்து படுத்துட்டோம். நாளைக்கு சரியான டயர்டு. காலேருந்து சுற்றிக்கிட்டே இருந்தேன். எல்லாமே ஒன்லி வாக்கிங் ஒன்லி, அதனால் ஃபுல் டயர்டு. ஏன்னா நாங்கள் பைக்கு ரெண்ட் எடுக்க முடியல. ஏன்னா ஒருத்தங்கிட்ட தான் லைசன்ஸ் இருக்குது, நாங்கள் 4 பேர் இருக்கோம், வேறு எவன்ட்டையும் லைசன்ஸ் இல்லை. ஸோ நாங்கள் எல்லா வேலையும் நடந்து சுற்றிக்கிட்டு இருந்தோம். அதனால சூப்பராக போச்சு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸு, புதுமான எக்ஸ்பீரியன்ஸு சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாளைக்கு வந்து ஒரு மன்றூர் ஐலாண்டு இல்லைன்னா கயாக்கிங் போகணும், அதுதான் பிளான் போட்டிருக்கோம். ஆனால் எப்படி போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது நாளைக்கு தான் பார்க்கணும். என்ன பண்ணுறது ஒரு குழப்பமாக இருக்குது. ஏன் மன்றூர் ஐலாண்டுங்கிறது 45 கிலோமீட்டரு. கேப் எடுத்தால் 2200 கேட்குறாங்க. கண்டிப்பாக போக முடியாது அவ்வளோ காசுக்கு, சத்தியமாக வாய்ப்பு இல்லை. இல்லைனா இங்கே இன்னொரு கயாக்கிங்னு ஒன்று இருக்குது, அதுக்கு போனோம்னா அதுக்கு இங்கேருந்து 13 கிலோமீட்டரு. அதுக்கும் முதல்ல இங்கேருந்து எப்படி போகிறதுன்னு தெரியல, அதுக்கு எவ்வளோ ஆகணுங்கிறது தெரியல. ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்குது. அது நாளைக்கு தான் தெரியும். அது வந்து நாளைக்கு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நாளைக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக சந்திக்கிறேன். பாய்.